எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாள். ஏன்னா ராமர் நமக்கு திரும்பி வந்துட்டார். பாலராமர் 5 வயது குழந்தையா ராமர் நம்மக்கிட்ட வந்துட்டார். இன்று ராமஜென்ம பூமியில் பாலராமர் 5 வயது பாலகராக பாலராமர் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டார். இந்த அழைப்பிதழ் உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கும். நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணவங்க. ராமர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழலைங்கிற மனக்குறை நமக்கு இன்றைக்கு தீர்ந்துருச்சு. பாலராமரா நம்மக்கிட்டே வந்துட்டார். எப்பையும் பொண்ணை பிரதிஷ்டை செய்யும்போது அந்த இடத்துக்கு நம்ம நாட்டிற்கு சுபிக்ஷம் அதிகமாக இருக்கும். அதுபோல் ராமர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழலேங்கிற மனக்குறை தீர்ந்து நம்ம பாலராமரை நம்ம குழந்தையா, மகனா, சகோதரனா, அப்படி பேரனா எப்படி வேணாலும் ஏற்றுக்கலாம். உங்கள் மனசு தான். பாலராமர்கிட்ட நம்ம குடும்பமும் நம்ம நாடும் நம்ம சுற்றி உள்ளவர்களும் எல்லா நலன்களும் பெற்று மனக்குறைகள் தீர்ந்து வாழணும்னு இன்று நம்ம ராமர்கிட்ட பிரார்த்தித்துக்கலாம். 12:20க்கு பிரதிஷ்டை செய்யும்போது, கண்கள் திறந்து பிரதிஷ்டை செய்யும்போது நம்ம வீட்டில் விளக்கேற்றி நம்ம மனதார வேண்டிக்கலாம். நம்ம குடும்பம், நாடு எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும்னு ராமர்கிட்ட வேண்டிக்கலாம். ராமர் நமக்கு அனைத்து நலங்களையும் பலங்களையும் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிக்கலாம். மனசில் ஏதாச்சும் ஒரு சின்ன சஞ்சலம் இருந்தால் கூட போக்கிடும். எப்போ நம்மளுக்கு முடியுதோ நிச்சயம் நம்மளை அவருடைய சன்னிதானத்துக்கு வர வைப்பார். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கலாம். எல்லாரும் பார்க்க போகும்போது கூட்ட நெரிசல் தான். அதை நமக்கான நேரம் வர வரைக்கும் நம்மளும் பொறுமையாக காத்திருக்கலாம். எப்பயும் ராமர் திரும்பி நம்ம குடும்பத்துக்குள்ளார வந்துட்டார். பாலராமராக வந்துட்டார். ராமரை கைகூப்பி மனதார ராமநாமத்தை ஜெபிச்சு ராமராமம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படின்னு ராமநாமத்தை ஜெபிச்சு நம்ம சுபிக்ஷமாக வாழ பழகலாம். சுபிக்ஷமாக வாழ்க்கை அமையணும்னு ராமரை வேண்டி கேட்டுக்கலாம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படின்னு 108 தடவை இந்த ராம மந்திரத்தை ஜபிச்சு நாமளும் புண்ணியத்தை தேடிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கு பாலராமர் 5 வயது பாலகனாக இருக்க பாலராமரோட கோயில் பிராண பிரதிஷ்டை நம்ம 12:20க்கு நடைபெற்றது. இதுக்கு எல்லாரும் 2 விளக்கு, அகல் விளக்கு, 5 முக விளக்கு இப்படி ஏற்றி ஒரு தீப கார்த்திகை திருநாளில் எப்படி விளக்கு ஏற்றி கொண்டாடுவோமோ அது மாதிரி ஏற்றி வழிபட சொன்னாங்க. எங்கள் வீடு கார்னர் வீடுனால காற்று ரொம்ப அடிக்கும். விளக்கு ஏற்றி வச்சோன்னே அணைஞ்சு போயிடும். அதுக்காக நான் எங்கள் பூஜை ரூம்லேயே இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன். ராமர் வந்துட்டார். இனிமேல் எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடக்கும். மனதார ராமனை நினைத்து உங்களுக்கு சகல காரிய சித்திகளும் மனநிறைவும் நிறைவான வாழ்வும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான்
ராமரை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு இந்த கோயில் சிறப்பான பிராண பிரதிஷ்டை நடக்கிற இந்த நேரத்தில் எனக்கு காலையிலே ராமர் வீட்டுக்கு வந்துட்டார். தோ இந்த ராமர் சீதாதேவியோட ஒரு பழங்காலத்து ஓவியம், ஆஞ்சநேயரோட ராம் ராம்னு சொல்கிற இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பார். மழை போல் வர கஷ்டமெல்லாம் பனி போல் விலகிடும் சொல்லுவாங்க. இன்று காலையிலேயே இந்த ராமர் எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுக்குது. உங்கள் அனைவரும் இல்லத்திலும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று ஈடோழி வாழணும்னு நான் ராமர்கிட்ட பிரார்த்தித்து கொள்கிறேன். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ராமர் பட்டாபிஷேக படம் இருக்கும்.